தான் பெற்ற மகள்களையே துடிக்க துடிக்க கொடூரமாக கொலை செய்த தந்தை தானும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்த கோவிந்தராஜ் அதற்கு முன்பாக தன்னுடைய மகள்களை கொன்றதன் காரணம் என்ன? கடன் தொல்லையா, மனைவியின் மீது சந்தேகமா, அல்லது மனநலம் சார்ந்த பிரச்சனையா? விசாரணையை துவங்கி இருக்கிறது காவல்துறை. வாருங்கள் செய்தியை விரிவாக பார்ப்போம். இது குற்றப்பத்திரிகை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திற்கு அடுத்திருக்கிற வேப்பங்கவுண்டன் பகுதியை சார்ந்தவர் கோவிந்தராஜ். அவருடைய மனைவி பாரதி. அந்த தம்பதியினருக்கு 4 குழந்தைகள். அதில் முதல் 3 பெண் குழந்தைகள், கடைசியாக ஒரு ஆண் குழந்தை. தற்கொலை செய்து கொண்ட கோவிந்தராஜ் அந்த பகுதியிலேயே ஒரு சிறு தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தொழிலின் நிமித்தமாக அவர் வெளியிலிருந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. அது தவிர்த்து தன்னுடைய மனைவி பணிபுரிகிற ஒரு தனியார் பினான்ஸ் நிறுவனத்திடமிருந்தும் 2 லட்சம் ரூபாய் அவர் கடன் பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் அவர் கடன் பெற்ற தொகை 17 லட்சம் ரூபாய் என்பது விசாரணையினுடைய துவக்கத்தில் தெரிய வந்த தகவலாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப சகஜமான ஒரு வாழ்க்கையை தான் கோவிந்தராஜ் எல்லோரையும் போல வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். சம்பவ தினத்திற்கு முன்பு வரை அவர் ரொம்ப இயல்பான ஒரு மனிதராகத்தான் இருந்திருக்கிறார். ஆக கோவிந்தராஜ் பெற்ற கடனுடைய தொகை மொத்தமாக 17 லட்சம் ரூபாய் என்பதுதான் முதற்கட்ட விசாரணையில் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். இந்த கடன் தொகைக்காகத்தான் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா? இந்த கடன் தொல்லைக்காகத்தான் அவர் தன்னுடைய 3 மகள்களையும் கதற கதற அந்த நடு ராத்திரியில் கழுத்தை அறுத்து வெட்டி கொன்றாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருவதை போலவே காவல்துறைக்கும் வரும் இல்லையா? அந்த கேள்விக்கான விடையை தேடுகிற பொழுது பல செய்திகள் காவல்துறைக்கு கிடைக்குது. என்ன அந்த செய்திகள் அப்படின்னா, கோவிந்தராஜ் அவர்களுக்கு இந்த 17 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது பெரிய தொகையெல்லாம் இல்லை. அவருடைய நிலத்தை விற்றிருந்தாலே அதிலிருந்து அவருக்கு கோடிகளில் பணம் கிடைத்திருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வெறும் 17 லட்சம் ரூபாய்க்காக ஏன் இவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? தன்னுடைய மகள்களை இவர் ஏன் கொலை செய்ய வேண்டும் என்கிற கேள்வி காவல்துறைக்கு வருகிறது. அடுத்த கட்டமாக மனைவியின் மீது இவருக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா என்கிற கோணத்தில் இந்த விசாரணையை காவல்துறையினர் துவங்கி இருக்கிறார்கள். அந்த விசாரணையின் போக்கில் காவல்துறையினருக்கு தெரிந்த தகவல்கள் என்ன அப்படின்னா, கடந்த சில நாட்களாகவே மனைவியின் மீது கோவிந்தராஜுக்கு சந்தேகம் இருந்திருக்கிறது. அவரின் சுற்றத்தார் சொன்ன தகவல்களின்படி மனைவி பாரதியோடு இவருக்கு அவ்வப்போது தகராறுகள் வருவது சகஜம். அந்த தகராறுகளுக்கான காரணம் மனைவியின் மீது இவர் வைத்திருந்த அந்த சந்தேகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக சந்தேகமெனில் மனைவியை விட்டு ஏன் மகள்களை மாத்திரம் கொலை செய்ய வேண்டும் என்கிற கேள்வி காவல்துறையினருக்கு வருவது போலவே நமக்கும் வருகிறது. இந்த கொலை நடந்த அந்த சூழலை பற்றி காவல்துறையினர் பத்திரிகையாளர்களிடம் விவரிக்கிற பொழுது அந்த சம்பவத்தை இப்படித்தான் சொல்கிறார்கள். அந்த நடுநிசியில், அந்த குழந்தைகள் கொல்லப்பட்ட அந்த நடுநிசியில் கோவிந்தராஜ் வீட்டிற்கு வந்திருக்கிறார். தன்னுடைய மனைவி பாரதியும் கடைசி மகனும் இருந்த அறையின் கதவுகளை சாத்தி தாளிட்டு விட்டு வெளியறையில் படுத்திருந்த மகள்களை துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார் கோவிந்தராஜ். கொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்த பூச்சி மருந்தையும் எடுத்து தானும் மருந்தி சம்பவ இடத்திலேயே அவர்களுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. மனைவியின் மீது சந்தேகம் இருந்திருந்தால் மனைவிக்கான தண்டனையை கொடுக்காமல் மகள்களுக்கு ஏன் இந்த தண்டனையை தர வேண்டும்? கடன் பிரச்சனை இருந்திருந்தால் தன்னுடைய சொத்தை விற்று அந்த கடனை அடைக்காமல் ஏன் தானும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? தன் மகள்களையும் கொலை செய்ய வேண்டும்? இப்படியான கேள்விகள் நம் கண் முன்னால் இறைந்து கிடக்கிறது. காவல்துறையினர் விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த கொலைகளுக்கான காரணம் கோவிந்தராஜினுடைய மனநலம் சார்ந்த பிரச்சனையா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சுற்றத்தாரிடம் விசாரிக்கிறார்கள், உறவினர்களிடம் விசாரிக்கிறார்கள், மனைவியிடம் விசாரிக்கிறார்கள். கோவிந்தராஜ் மனைவி வேலை செய்த அந்த பினான்ஸ் நிறுவனத்திடம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. கொலை குற்றவாளியான கோவிந்தராஜ் இப்போது உயிரோடு இல்லை. இந்த விசாரணையின் போக்கில் இந்த கொலைக்கான நிஜமான காரணம் தெரிய வரும் பட்சத்தில் அது செய்தியாகிற சூழலில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது குற்றப்பத்திரிகை. நன்றி, வணக்கம்.